இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய விஜே பேசுகிறேன். டேய் மயிரே, எது பேசுறதுனாலும் திரும்பி பேசு. என்னடா பாண்டா அண்ணனை மயிருன்னு திட்டிட்டு இருக்க? மயிர்னு தானே திட்டின, இதுக்கு மேல எதுனா பேசுனேன் அசிங்கமா திட்டவும் பாத்துக்க. சரி பரவாயில்ல, நீ தானே திட்டுற. எனக்கு அந்த பிலி பிலி பாட்டு போட்டீங்கன்னா நான் அப்படியே திரும்பி இருப்பேன். தலை அஜித் படத்துல வர சாங்கு இந்த தருதலைக்கு வேணுமா? கால கொடுமடா எப்பா, இது போடுறேன். ஓகே. என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I am back. டே கரண்டி ஆம்லெட் மூக்கா, உன் பேக் என் பக்கம் இருக்கு. I am friend அப்படின்னு சொல்லு. நீ மூடு. நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கேன், பேக்ல உட்காந்துருக்கேன். மூஞ்சி முகரையும் பாரு பண்ணி பையலே. நண்போ நண்பி, ட்ரோல் வீடியோவை ஆரம்பிக்கலாமா? எதுக்கு பாஸ் இந்த பைத்தியம் பல்லான படத்தை பார்த்த மாதிரி இப்படி குதிக்குது? அடே ஆம்லெட் மூக்கா, அவன் என்னுடைய தீவிர ஃபேன்ரா. நான் ட்ரோல் வீடியோ பண்ண வந்தேன்னு சொன்னல, அந்த சந்தோஷத்துல குதிக்கிறான்டா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? டேய் பனிக்கடி மூக்கா, வேணும் நீ அவன்கிட்டே கேளுடா. இருங்க பாஸ், நானே கேக்குறேன். டேய் மண்டையா, எதுக்குடா தலகால் புரியாம குதிச்சிட்டு இருக்க? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். சொன்னா உனக்கு புரியாதுடா. அட பழைய படத்துல வர பைத்தியங்களா, நான் என்ன சொன்னாலும் உங்க 2 பேருக்கும் புரியாது. மூடின் வீடியோ ஸ்டார்ட் பண்ணு. மூடின்னு எப்படி ஆரம்பிக்கிறது? திறந்தா தானே ஆரம்பிக்க முடியும். ஐ மீன் வாயை திறந்தா தானே பேசி ஆரம்பிக்க முடியும். இல்ல மக்களே, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் ஆண்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கு போக போல. எதுக்கு பாஸ்? எதுக்குடா? டான்ஸ் ஆடுறதுக்கு தான். சரி அடுத்து. ஆல போல் வேலம் போல் நானும் தெரிஞ்ச போல் ஆலமரமே. இந்த தேங்காய் தொட்டி வாயம் பாடின பாட்டுல பல வார்த்தைகள் எனக்கு தப்பு தப்பா கேக்குது மக்களே. உங்களுக்கு அப்படித்தான் கேக்குதோ? சரி இருங்க, என்னன்னு கவனிச்சுப்போம். அடுத்து. எப்படி தளபதி துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு எஸ்கே கையில கொடுத்தாரோ, அதே மாதிரி எஸ்கே துப்பாக்கிய பிடிங்க திவாகர் அப்படின்னு திவாகர் கையில கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஒரு படுச ஆசைப்படலாம், பூ பேர ஆசைப்படக்கூடாது. புரிந்துகளா டாக்டர் திவாகர்? சரி உங்களுக்கு கவனிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட். மேனேஜர் சார், உழைக்காத உனக்கு உழைப்பாளர்னா எதுக்குடா? நல்லா இருக்குல்லே, நல்லா இருக்கு. உழைக்காத உனக்கு உழைப்பாளர் தினம் எதற்கு? சரியா தான் கேட்கிறாப்லே. என்னன்னு அப்புறம் விசாரிப்போம். அடுத்து. மக்களே, இப்ப நான் அந்த ஆடை திட்டவா இல்ல அந்த எருமை மாடை திட்டவா? இப்ப எதுக்கு பாஸ் அந்த ஆண்டி ஆடை மூடாக்கிட்டு இருக்கா? ஆடை மூடாக்கிட்டு இருக்காளா? வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வழக்கம் போல ரீல்ஸ் கொடுமைகள் தான் பார்க்க போறோம். மக்களே, நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படி நம்புறேன். அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ ஏன்டா இவ்வளவு நாளா வீடியோ போடல? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பாண்டா, முடிஞ்சு போனதை பத்தி பேசக்கூடாது. இப்ப என்ன நடக்குதோ அதை பத்தி தான் பேசணும். அதாவது மே பிறந்தால் வழி பிறக்கும் இல்ல மக்களே? அடே வெண்டக்கா மூக்கா, மே பிறந்தால் வழி பிறக்கும் இல்ல, தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் தான் வழி பிறக்குமா? ஏதோ ஒண்ணு பிறக்கும். மூடியில் உட்கார்றா, ஏன்டா ஆரம்பிக்கும் போதே இப்படி பண்ற? மக்களே, இவ்வளவு நாள் வீடியோ போடாததுக்கு எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ வரும் மக்களே. இது பாண்டா மேல என்ன கை கிளம்ப மாட்டேங்குது. சரி மக்களே, பாண்டா மேல சத்தியம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அடே ஆத்தா என்னைக்குடா சிலுக்கா மாறி வரா? எப்படி பண்ண? சிலுக்கா சிலுக்கா ஆடி வராரே
அவன் நல்லா பண்றானோ இல்லையோ, நீ நல்லா பண்ற, நீ மூடி உட்காரன் அவன்கிட்ட தான் நான் கேட்டுறேன். ஆனா மக்களே பினிஷிங் டச்சில் ஒன்று கொடுத்தா பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. பட்டையை போட்டுக்கிட்டு இவன் பண்ற வேலையை பார்த்தீங்களா, சிலுக்கா ஆத்தா சிலுக்கா. போதும்டா டே, அநியாயம் பண்ணாதீங்கடா, என்ன வீடியோ பண்ண விடுங்கடா. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். யார் அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு. யார் அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு. யார் அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன திருத்தம். நீங்க பொண்ணு கிடையாது, ஆன்டி. எனக்கு தெரிஞ்சு ஆன்டி பாட்டியா கூட மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் தான் அந்த ஆன்டி அப்படின்னு பாடுங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை தானே மக்களே வந்துட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சா அந்த பொண்ணை கூடுப்பா அப்படின்னுவாங்க. இதுவே அந்த அம்மாலாம் இருந்துச்சுன்னா அந்த அம்மாவை கூப்பிடுங்க, இல்லை அந்த அக்காவை கூப்பிடுங்க, இல்லை அந்த ஆன்டியை கூப்பிடுங்க தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா பாட்டியை கூப்பிடுங்க கூட சொல்லுவாங்க. சரி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அக்கா பாட்டு நல்லா இருக்கு, அப்படி கன்டினியூ பண்ணுங்க. நாங்க தான் பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள். ஆமா, இவங்கெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், நாங்கெல்லாம் சாணியல்ல பிறந்தவர்கள். வேறு பேத்தாம போமாங்கிட்டு பாட்டு பாரு. நீ யாரா அந்த பொண்ணு? நான் தான் அந்த பொண்ணு. சரி அடுத்து உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா? கம்பு வேணுமா? திணை வேணுமா? சாமை வேணுமா? அரிசி செவ்வரிசி வேணுமா? இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? இல்லை எடிட்டரு யாருல நீ? நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே அடுத்து ஏண்டா லாலிபாப் மூக்கா, உனக்கு இது தேவையா? ஐயோ, ஏற்கனவே இவனுக்கு வந்துட்டு அநியாயம் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்போ ஸ்கூல் லீவ் வேறு விட்டாங்களா, இதுக்கு மேல அட்டகாசம் பண்ணுவாங்களே. சரி ஓகே மக்கள், இந்த குட்டி கொஞ்சம் பண்ற வேலையை பார்த்துட்டு ரெண்டு அண்ணன்மார்கள் வந்துட்டு ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. ನಮ್ಮಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ತರಹದ ವಿಷಯ ದೊರೆಯುತ್ತದೆ. 30 ವರ್ಷದ ಮೇಲ್ಪಟ್ಟವರಿಗೂ ಕೂಡ ಉಚಿತವಾಗಿ ದೊರೆಯುತ್ತದೆ. அதாவது அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க கடையில அனைத்து வகையான டிப்பு பூச்சி மருந்துகள் கிடைக்கும், 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக தரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் கன்னடத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கன்னடா சல்ப கொத்தோ கரெக்ட்னா யாருன்னா கன்னடம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது குட்டி கொஞ்சாலாம் வந்துட்டு பிள்ளைகளோட வந்துட்டு இப்படி ஜாலியா ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். 90s கிட்ஸ் நிறைய பேர் 30 வயசு தாண்டி கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க. நீங்களாம் இப்படி போய் சேர்ந்துருக்க பண்ற மாதிரி சொல்றாங்க. ஐயோ கடவுளே, உனக்கு கண் இல்லையா? 90s கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் கல்யாணம் ஆயிருமா? எப்படி இருக்கும் மக்களே? நல்லா தான் இருக்கும், பட் நடக்கணுமே. சரி அடுத்த ஒன்று பார்ப்போம். தமிழ் தெரியுடா. ஐயோ, நம்ம ஆளுங்க குசும்பு தாங்கறதில்ல. அதாவது தாய்லாந்து போயிருப்பாங்க போல, அங்க போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து தமிழ் தெரியாதுன்ட்டு நம்ம ஊர் கெட்ட வார்த்தையை ஒன்று எடுத்து விட்டுருக்கா போல. அங்க வண்டியில இருந்துட்டு மச்சான் தமிழ் தெரியுடா அப்படின்னு ரிப்ளை வருது. வெளிநாட்டுக்கு போனாலும் கொஞ்சம் சூதானமா தான் இருக்கணும் போல மக்களே. சரி ஓகே அடுத்து. அப்படி என்ன சார் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட? அவ சிரிப்ப பார், பார்த்தாலே போதும் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்கும். மின்சாரம் பாஞ்சு மாதிரி இருக்குமா? சரி செக் பண்ணிடலாம். ஏக்கா எங்களுக்காக சிரிக்க மாட்டேன், பாண்டாவுக்காக ஒரு டைம் சிரிச்சு காட்டுக்கா. இந்த சிரிப்பு கேட்டாதான் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்குமா? மின்சாரம் பாஞ்ச மாதிரி இல்லை, மின்னலே குபீர்னு பாஞ்ச மாதிரி இருக்கு. என்ன சிரிப்படா இது? எங்க ஊர்ல ஆடுனா வந்துட்டு இப்படிதான் கத்தும். என்னம்மா நீ இப்படி பண்றியம்மா? அந்த பொண்ணு சிரிப்பு தான் பாஸ் அப்படி இருக்கும், ஆனா பாட்டு பயங்கரமா பாடும். பாட்டு நல்லா பாடுமா? சரி கேட்டுருவோம். சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாரா இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அக்கா பாண்டாவுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கா, நல்லா பாடுவீங்களாமே. அவன் தான் ரெஃபர் பண்றான், பாடுங்க. எப்படி ஓ, அதாவது வாய்ஸ் வந்து டங்கு ஸ்லிப் ஆகி வந்திருக்கும், அதனால இருங்கன்னாங்கல்ல. சரி வெயிட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணுங்க. இது கல்லுக்குள்ள பேல போறியா? ஏமா ஏய் ஏமா எல்லாம் பாத்ரூம் தான்மா பேல போவாங்க, நீ என்னம்மா கல்லுக்குள்ள பேல போறன்ட்டு என்னம்மா இருக்குது? ஐயோ டே பாண்டா, இதுதான் அந்த வாய்ஸா? இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? கண்டினியூ பண்ணுங்கக்கா.
இங்க ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா ஒசாரான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன் நான் எத்தனையோ வாய்ஸ் கேட்டுறேன் மக்களே. ஆனா இப்படி ஒரு வாய்ஸை மட்டும் நான் கேட்டதே இல்லை மக்களே. இருங்க மக்களே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கா? அக்கா மாதிரி இருக்கா? அக்கா ப்ளீஸ்க்கா, அப்படி எங்களை வச்சு காமெடிலாம் பண்ணாமல் நல்லா ஒரு பாட்டு பாடுக்கா. அந்த அக்கா நல்லா பாடுவாங்க, எனக்கு தெரியும். அது சும்மா அப்படியே இப்படி ப்ராங்க் பண்ணுறாங்க நம்மளை வச்சு மக்களே. இன்னொரு பாட்டு பாட சொல்லலாம் மக்களே, பாடுங்கக்கா. மயிருக்கல்லா ஏமா ஏய் சும்மா இருமா கொஞ்ச நேரம். ஆனா உன் மன தைரியத்தை பாராட்டலாமா? இப்படி ஒரு அழகான ஐயோ இப்படி ஒரு வாய்ஸை வச்சுக்கிட்டு ஆனா தைரியமா நீ பாட்டு பாடி போடுற பத்தியா? உன் திறமையை பாராட்டி கண்டிப்பா எங்க கம்பெனி கொடுக்குற பரிசு சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பா உனக்கு பார்சல் அனுப்பிச்சு விடுறோமா. சரி நல்லா பாடுமா. அடுத்து ஆல போல் வேலம் போல் நானும் தெரிஞ்ச போல் மரமே. அடே வடச்சட்டி வாயா, இருட ஒரு நிமிஷம். மக்களே, இவன் பாடுறதுல பல வார்த்தைகள் வந்து எனக்கு அந்த மாரி கேக்குது. உங்களுக்கு எந்த மாரி கேக்குது? எல்லோருக்கும் இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி என்றுதான் கேட்கிறது. உங்களுக்கு அந்த மாரி தான் கேக்குதா? ஏன்டா டே திவ்யா கலைச்சி தம்பி பாரு, ஓவரா போயிட்டு இருக்க பாருங்க மக்களே. இந்த ரெண்டு முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். திவ்யா கலைச்சேக்கா வந்துட்டு ஜெயில போயிட்டு கஷ்டப்படுதுன்ட்டு அவன் தம்பி வந்து இப்ப சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். இருங்க ஏதோ சொல்றேன்னு வந்திருக்கான். சொல்றா டே சம்சா முக்கா சொல்றா. எங்க ஊர்ல வந்து இத வந்து குமிழங்காயம்பாங்க. ஆமா மக்களே, உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுங்க. குமிழங்காயா? என்னடா குமிழங்காய் அமிலங்காய் எண்ணிட்டு இருக்க? ஐபிஎல் மூக்கா, அது பேரு இளந்த பழம்டா. இளந்த பழம் தானே சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க ஊர் சைடு குமிழம் பழம் சொல்லுவாங்களோ? இத நாங்கெல்லாம் திம்போம். நாங்களாம் தின்ன மாட்டோம். அப்படியே அந்த பழத்தை பழுக்க வச்சு பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்துருவோம். ஏண்டா பக்கடா வாயா, எல்லாரும் தானே அந்த பழத்தை தின்னுவாங்க. கமெண்ட் பண்ணுங்க, இத உங்க ஊர்ல என்ன காயின்னு கமாண்ட் பண்ணுமா. எங்க ஊர்ல அதுக்கு பேர் நெல்லிக்காய். மக்களே, உங்க ஊர்ல என்ன காயின்ட்டு நீங்களும் கமாண்ட் பண்ணுங்க. அடுத்து டே சின்னப்பியா ஒரு நிமிஷம் இருடா. ஐயோ அவன் பாடினதாச்சும் அங்கங்கதான் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இவன் பாடுறது எல்லா வேலையுமே அந்த மாதிரி இருக்குது. ஐயோ எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம். ஒருவேளை அவங்க ஊர்ல இது நல்ல வார்த்தையா இருக்குமோ? என் காதுக்குள்ள அப்படி கேக்குதா? கருமோ. சரி அடுத்து ஒண்ணு பாக்கலாம்பா. காது வலின்னு டாக்டர் கிட்ட போனப்ப டோலா போடுங்க சரியாயிடும்னாங்க. அதான் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான். இந்த அக்கா எதை கண்டுபிடிச்சிருக்கு பாத்தீங்களா? அக்கா இங்க வயிற்று வலி அப்படின்னு டாக்டர் கிட்ட போனா ஊசி போட சொல்லுவாங்க. ஊசி எடுத்து வயிற்றுலேயே குத்திப்பீங்களா? மூளை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா இப்படித்தான் யோசிப்பாங்க. ஏக்கா டோலா போட்டிருக்கீங்களா? டோலா. அடுத்து மாமா மகனா? இந்த மூஞ்ச நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை பாண்டாவு கண்டாவை இம்ப்ரெஸ் பண்ண வந்திருக்காங்களோ? சரி என்ன சொல்றான்னு பாப்போம். என்னம்மா? உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல, ஆனா எனக்கு பேசுறதுக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்லடா. ஏம்மா ஏய், உன்ற மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பேச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏம்மா நான் யாருன்னு தெரியுமா? ஏன் மாவும் மவனே. மாமா மவனே வா. லூஸால லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் குத்து மதிப்பா மாமா மவனே அப்படி இப்படின்னு சொன்னாதான் ட்ரெண்ட் ஆக முடியும் போல. இந்த மாதிரி நம்மளும் வீடியோ பண்ணும்போது அடியே என் அத்தை மகளே என்னடி பண்ணிட்டு இருக்க, சாம்பார் வச்சிட்டு இருக்கியாடி என் அத்தை மவளே அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கணும் போல. சரி கழுத, நமக்கு இதெல்லாம் வராது. அடுத்து ஒன்று பார்க்கலாம்பா.
ஐயா புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணுமா? மம்மி ஆர்டர் பண்ணு, டான்ஸுக்கு ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணு. அடே அது என்ன பீஸாவா பர்கராடா ஆர்டர் பண்ண உடனே வரதுக்கு? இவன் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணணுமா? ஏழை இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்போ இருக்கிற குட்டிஸ்லாம் மக்களே ரொம்ப ஸ்மார்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுக்கும் ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது. அந்த குட்டி என்ன அட்டகாசம் பண்ணுதுன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்த ஒரு வீடியோவை பார்ப்போம். எப்படி தளபதி துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு எஸ்கே கையில கொடுத்தாரோ அதே மாதிரி எஸ்கே துப்பாக்கியை பிடிங்க திவாகர் அப்படின்னு திவாகர் கையில கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஐயோ இவனை திட்டவும் முடியல, திட்டாம இருக்கவும் முடியல. அதே மீறி வீடியோவில் நம்ம திட்டா கீழே கமெண்ட்ல டாக்டர் திவாகர் ஃபேன்ஸ் அப்படின்னு 2 பேர் வந்துட்டு நம்மளை திட்டிட்டு இருப்பானுங்க. அதாவது மக்களே, எருமை சாணி போட ஆசைப்படலாம், ஏரோப்ளேன் ஓட்ட ஆசைப்படலாமா? அதாவது இவர் வந்து ஒரு நடிகர் ஆகிறாரு. மக்களே நான் தான் உங்க நடிப்பு அரக்கம் பேசலாம் மக்களே. இப்படின்னா உங்களுக்கு வெறுப்பாவமா ஆவாதா? எனக்கு இப்படிதான் ஆயிட்டு இருக்கு மக்களே. We want Modi. ஜெய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி, ஹெட்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி. இவர் வந்து ஒரு நடிகர் ஆகிறா அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா வாழ்த்துவேன். சரி எவ்வளவு பேருக்கு எவ்வளவு திறமை இருக்கு, நீ ஒரு பக்கம் நடிகர் ஆயிட்டு போயா அப்படின்னா ஓகே. அதை விட்டுட்டு அடுத்த தளபதி இவர் தானா நொட்டுவா? எவ்வளவு பேர் இருக்காங்க சினி ஃபீல்ட்ல, அதை விட்டுட்டு அடுத்த தளபதி இவர் தான்ற மாதிரி. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நம்ம சூர்யா சாரு, தனுஷ் அண்ணா, சிம்பண்ணா இவங்களெல்லாம் நீங்க படத்துல தான் ஹீரோவா பார்த்திருப்பீங்க. ரியல் லைஃப்ல வந்து யார் ஹீரோ தெரியுங்களா? ஒரிஜினலா தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகர் ஆகிய நான் தான் ஒரிஜினலான ஹீரோ. அடே டாக்டர் திவாகர் ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் கேட்கறேன். கோவம் வருமா வராதா? அடுத்த தளபதியா? தளபதி இல்லடா, அடுத்த தலைவலிடா இவரு. மக்களே நடிப்பு அரக்கனுடைய நடிப்பை பாத்தீங்களா? இப்படி ஒரு நடிப்பை எங்கேயுமே பார்க்க முடியாது. பாஸ் இதை நடிப்பீங்கன்னா நானே காரி துப்பிடுவேன். பாருங்க டாக்டர், கரடியே காரி துப்பிடுவேன்னு சொல்லுது. ஐயோ ஆய் வராம முக்கற மாதிரி முக்கிட்டு இருக்காரு. சரி அடுத்து. அதுக்கு முன்னாடி உங்க சேரிகளை பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ உங்களை பார்த்தோன்னே இந்த சாங் தான் எனக்கு ஞாபகத்தில் வருது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அந்த பாட்டு பாடி காட்டுங்களா? சரி ஓகே. உங்க பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லமா, ஓ ரத்தத்துல பெத்தெடுக்க விதி வீடமா, தீமா தீமா தீமா. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே. இது மேட்ச் ஆகுது. இந்தாமா ஏய் அவர் தான் மிதிமா 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 அப்படின்றாரு. ஏறி மிதிமா, நங்கு நங்கு மிதிமா, மிதிச்சு மூஞ்செல்லாம் கொஞ்சம் பஞ்சர் ஆக்கி விடுமா. நம்ம திவாகர் மாதிரி டாக்டர்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு கண்டென்ட் கிடைச்சிட்டு இருக்குது. சரி ஓகே, அத்தனை பார்க்கலாம் மக்களே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. அப்படியோ பாஸ், என்னென்ன சின்ன பிள்ளை நினைச்சிங்களா? நான் உங்க வீடியோலாம் பார்த்துட்டேன். பாஸ் என்ன வீடியோ பாஸ்? எப்ப பாத்தீங்க? என்ன விட்டு பாத்துட்டீங்களா? என்ன பாஸ் நீங்க? அடே பாண்டா, ஏன்டா இப்படி பதற? வீடியோ அப்படின்னா ஆன்ட்டியும் அந்த புறாவும் கிஸ் அடிக்க மாட்டேன் புச்சுக்குன்னு கிஸ் அடிச்சிருவாங்க. அந்த வீடியோ அது ஒரு ரீல்ஸ் தான்டா, வேற வீடியோலாம் இல்லை நீ நினைக்கிற மாதிரி. அந்த வீடியோ என்ன போடுற பாத்துக்கோ. பாத்தியா அப்படியே பாட்டு போற சாக்குல ஆன்ட்டிக்கு வந்துட்டு நான் வயது நல்லடி கிளடி தங்கமே ஆன்ட்டி அப்படின்ட்டு குத்துட்டாப்ல. அவன் நேர்ல கிஸ் கொடுக்குறான், நீ எதுக்கு பாஸ் பிளைன் கிஸ் கொடுக்குற? பிளைன் கிஸ் கொடுக்குறா? அடே பேயில போவ, அவங்க பண்ணிட்டு இருக்க, அதை சொல்றேன்டா. பார் கிஸ் கொடுத்தோடனே ஆன்ட்டி வந்துட்டு வேணாம் அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் தான் இருக்காங்க. அது நடிப்பு, அத்தனை நடிப்பு. பார் ஆன்ட்டி இப்ப பண்ணுவாங்க பாரு ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆண்டி ஒரு நிமிஷம் ஆண்டி, எனக்கு அந்த பாடல் வரிகள்ல ஏதோ தப்பா தெரியுது ஆண்டி. என்னத்தான் பார்த்தாலே போதும் குத்தாலும் நிமிந்திடுமே. குத்தால அருவியில, குத்தாலன்னா என்ன மக்களே? குத்தாலன்னா குற்றால அருவி தானே, அருவி நிமிராது. வேற ஏதோ சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எதுக்கு ஆராய்ச்சி? ஆண்டி இந்த பாட்டுடைய கடைசி வரிகள் பாட ஆண்டி, அந்த முக்கியமான வரிகளை.
ஆக மொத்தத்துல ஆண்டி வீட்லயே இருக்கிறதுல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊருக்கு போயிடுறது. எதுக்கு பாஸ்? எதுக்குன்னா ரீல்ஸ் பண்றதுக்கு, படத்தில் நடிக்கிறதுக்கு, அப்புறம் வேற டான்ஸ் ஆடுறதுக்கு, இதுல தான் போறாங்க. வேற எதுக்கு போவாங்க? நம்மள பார்க்க சென்னைக்கு எப்ப பாஸ் வருவாங்க? நம்மள பார்க்கறதுக்கு எதுக்கு வரணும்? அது பாட்டில் அப்படியே சும்மா சொல்றாங்கடா. ஏன்டா பாண்டா ஆண்டி அப்புறம் அசிங்கமா கமெண்ட்ல திட்டுவாங்க நம்மள. பரவாயில்லையா ஆண்டி? நான் எதுவும் சொல்லல, நான் நல்ல பையன். பாண்டா தான் பப்பி ஷேம் பண்றான். சரி ஓகே, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ஹலோ गाइस. ஐயோ என் முட்டை போய். ஐயோ என் முட்டை போய். குட்டி விலாகரு சாப்பாடு இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட போற அப்படின்னு சொல்றதுக்காக வந்தாங்க. ஹலோ गाइस. ஐயோ முட்டை போய். சரி ஓகே, அடுத்து. நான் உன்னை விடவே மாட்டேன்டா. நாங்களும் உன்னை விட மாட்டோம். இந்த மாதிரி வீடியோ போடுற வரைக்கும் நாங்களும் இப்படி கலாய்ப்போம். ஏன் மாமா மவனே? ஐயோ யாருடா இந்த பிள்ளையோட மாமா மாவன்? அடே ஒழுங்கா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோடா. ஏழை இப்படி பண்ற? அதாவது உனக்கு அனுப்புற வீடியோவெல்லாம் அந்த பிள்ளை இன்ஸ்டாகிராம்லயே போட்டுட்டு இருக்குது. அது எல்லாரும் பாக்குறாங்க. அப்புறம் எல்லாரும் மாமா மாமா ஆயிட்டா என்னடா பண்ணுவ? ஏழை இப்படி பண்ற? எங்களை போயிட்ட மாமா மவனே அப்படின்னு போட்டுட்டு இருக்குது. அவன் மாமா மாவன் எங்க இருந்தாலும் வந்துட்டு அந்த பிள்ளையை வந்து பார்க்க மாதிரி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். விட்டு ஓடணும் மட்டும் நினைக்காத, உன்னை விடவே மாட்டேன். மக்களே, இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். இதை பெண்டிங்கில் போடுவோம். நெக்ஸ்ட். ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி போடா. நான் ஃபீல் பண்ணலடா. நிறைய கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்க சார்பா நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்டா. அதாவது நண்பர்களே, கோயம்புத்தூர்ல ஒரு பேக்கரியில் இருக்கிற முட்டை பப்ஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்குன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு சிங்கிளா இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ ப்ரோ யாரும் இப்படி டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் இப்படி நடக்கும். டப்பிக்கை அதாடி எல்லாம். அடுத்த ஒரு வீடியோ பாருங்க. மேனேஜர் சார், நேற்று ஏதோ கொஞ்சம் சரக்கு ஓவர் ஆகி போச்சு சார், அதனால கொஞ்சம் தூங்கிட்டேன். அதனால இன்னைக்கு வேலைக்கு வர முடியல. ஒரு நாள் லீவை கூட உன்னால சமாளிக்க முடியலன்னா என்னடா மயிரை புடுங்குற விளையாடா பாக்குற அப்படின்னு என்ன கேட்க தோணுது சார். ப்ரோ வேற லெவல் ப்ரோ. அதாவது நம்ம வந்துட்டு மேனேஜர்கிட்ட வந்து லீவ் கேட்கணும்னா மெயில் பண்ணுவோம், அப்படி இல்லை வாட்ஸ்அப் பண்ணுவோம். ஆனா தலைக்கு தில்ல பாத்தீங்களா, வீடியோவிலே ஒரு நாள் கூட மேனேஜ் பண்ணலாம். என்னடா மயிரை புடுங்குற வேலை பாக்குற? ஐயோ உண்மையா இவருக்கு ஒரு மேனேஜர் இருந்து அந்த மேனேஜர் இந்த வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும்? இருங்க, இன்னொரு வீடியோ இருக்கு. மேனேஜர் சார், உழைக்காத உனக்கு உழைப்பாளர் இருக்குன்னா எதுக்குடா? ஏண்டா அதுக்கு எங்களுக்கு ஏதாவது நாளைக்கு லீவு கொடுத்தனா ஒரு பிரச்சனை. என்னமோ நீ எதுவும் பெரிய ஓனர் மாதிரி லீவ் எடுத்துக்கிற, கேட்டா உழைப்பாளர் இருக்குன்னுக்கிற. மயிறு எங்களுக்கு லீவு விடுறா, உழைக்கிற எங்களுக்கு. நாளைக்கெல்லாம் வர முடியாது தம்பி, நாளைக்கு லீவு தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஒரு நாள் கூட லீவ் எடுத்து உன்னால எங்கெல்லாம் சமாளிக்க முடியலன்னா அப்புறம் என்னத்துக்குடா நீலாம் வேலை பார்க்குற? கேட்டா மேனேஜர் மயிறு. மக்களே, இவர் வீடியோ பார்த்துட்டு நீங்க யாரும் உங்க மேனேஜருக்கு வந்துட்டு இப்படி வீடியோ கால்ல என்னடா மயிறு வேலை பார்க்கற டே அப்படி இப்படின்னு பேசுறாதீங்க. அதனால வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதாவது அந்த அக்கா வந்துட்டு என் மாமா மவனே அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆகுது இல்லையா, அது மாதிரி தலையை வந்துட்டு மேனேஜரே இன்னைக்கு நான் சரக்க போட போயிட்டேன், மேனேஜரே இன்னைக்கு நான் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன் அப்படின்ட்டு மேனேஜரை வச்சு வந்து கண்டென்ட் போட்டுருக்காப்பல. யாராவது உண்மை நினைச்சு நீங்க உங்க மேனேஜருக்கு ஒரு வீடியோ போட்டு போறீங்க. சரி, அது ஒண்ணு. போயிட்டீங்களா? என்ன விட்டுட்டே போயிட்டீங்களா? ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே. எப்பா பாண்டி பாண்டி, என்னப்பா எப்படிப்பா? உங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதா கருமாதி நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த பொன்னம்பளம் அப்பாவை கொன்னுட்டாமா. மக்களே, இவ்வளவு சீரியஸான சீனு, இதுக்கு சிரிச்சிட்டு இருக்கியாடா அறிவு கேட்டவனே அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த சீனுக்கு சிரிக்கல மக்களே. சிஎஸ்கே இப்படி படுக்க போட்டாங்க மக்களே, படுக்க போட்டாங்க. ஐயோ எப்படி இருந்த டீமு இப்படி ஆயிருச்சே.
சரி ஓகே, மும்பை இந்தியன்ஸ் மேல இருக்காங்கல்ல, பாப்போம். அதாவது அடுத்த வருஷம் சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு சிஎஸ்கே வந்து கெத்த வருவாங்க. சிஎஸ்கேல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாத்த வேண்டிய நிலைமை இருக்கு மக்களே. அதாவது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்லாம் ஒரு குட்டி பையன் 14 வயசு சுட்டி பையனை கூட்ட வராங்க. அந்த சுட்டி பையன் 35 பால்ல 100 ரன் அடிக்கிறான். ஆனா இங்க நம்ம இவர் இருப்பாரு, யாரு, திரிபாதி, இப்படி டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்கா போல. சரி ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஹாய் கைஸ், யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. நானும் என் தம்பி சேர்ந்து இந்த ஃபேனை வந்து கரண்ட் இல்லாம ஓட வைக்க போறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், இவனுக்கு 2 பேர் எதை கண்டுபிடிச்சிக்கானு பாருங்க. அடே நீ என்னடா சொன்ன? அதாவது கரண்ட் எல்லாம் அந்த ஃபேனை ஓட வைக்கிறதா சொன்னேன். எங்கடா ஓடுது? உங்க கூட வண்டியில் உட்காந்து தாண்டா வருது. பைத்தியங்களா, இதுல இவனுங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு வேற கிடைக்குமா? அடே ஆஸ்கார்ன்றது எதனா கண்டுபிடிச்சா கிடைக்கிறது இல்லடா, நடிச்சா கிடைக்கிறதா. ஆஸ்கார் வந்து நடிப்புக்கு கொடுக்கறது. இப்படி எதனா வித்தியாசமா, இப்படி இல்லை, உண்மையாவே எதனா வித்தியாசமா கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து நோபல் பரிசு தானே கொடுப்பாங்க. எஸ், நோபல் பரிசு தான் நினைக்கிறேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏற்கனவே வெயில் கொளுத்துதுடா, இதுல நீங்க வேற இப்படி பாடா படுத்துறீங்களடா. சீரியஸா ஏதோ பண்றீங்க அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தா கடைசியில அப்படின்ட்டு பேயில போக. நெக்ஸ்ட், அதாவது ஃப்ளைட் வந்து எப்படி லேண்ட் ஆகுது அப்படின்றத வந்து அண்ணன் வந்து செஞ்சு காட்ட போறாரு. ஏதோ வித்தியாசமாக பண்ணுவார். அந்த பையனுக்கு மாதிரி இவர்லாம் வந்துட்டு நம்மளை வந்து ஏப்ரல் ஃபுல் பண்ண மாட்டார். என்ன ஃப்ளைட் ஒரு கையை தூக்குது? ரெண்டு கை தூக்கிடுச்சு. ஃப்ளைட் ஆன் ஆயிடுச்சு. ஃப்ளைட் வந்து டேக்கப் ஆகி அப்புறம் லேண்ட் ஆகி அப்புறம் வெடிச்சிருச்சு. ஐயோ, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் வந்து சிக்கிறோமே. புதுசாக வராங்கப்பா, ஆனால் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்து சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பச்சை மிளகாய் அப்படி கண்ட மணிக்கு கண்ணா பண்ணான்னு முதலில் வெட்டி கொள்ள வேண்டும். என்ன வெட்டந்த விட்டுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி போடுது இந்த பாப்பா. கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விடுக்கா, அது டேஸ்ட்டுக்கு. ஏ பாப்பா, என்ன புளிஞ்சிட்டு அதையும் தூக்கி உள்ளே போடுறேன். அடுத்து குறைச்சி வாட்டர் உள்ளுக்குள்ள ஊற்றிக்கொள்ளலாம். லெமன் ஜூஸா அது மிளகா ஜூஸான்னு தெரியலையே. என்ன உப்பள்ளி இப்படி போட்டுட்டு இருக்கு? புது டிஷ்ஷா இருக்குமோ கேரளாவில்? சர்க்கரை, லெமன் சோடா கேள்விப்பட்டிருக்கேன். சால்ட் அண்ட் இதில் சுகரில். பாப்பா பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன். கிருட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாப்பா, நீங்கள் பண்ணுங்க. பாப்பா ஏதோ புது டிஷ் இந்த வெயிலுக்கு நமக்கு ஏதோ சொல்லி கொடுக்குது மக்களே. ஏன் பாப்பா, ஏதோ நல்லதான் பண்றேன்னு நினைச்சேன், ஆனா ஃபைனல் ரியாக்ஷன் கொடுத்துச்சு பாருங்க. ஆளுக்கு மட்டும் எங்கடா அந்த கேமரா ஆஃப் பண்றாரு? ஐயோ. சரி, அடுத்த ஒண்ணு. தாறுமாறு தக்காளி சோறு. எடிட்டர் வேற லெவலு. ரீசெண்டா சிஎஸ்கே மேட்ச் பார்க்கறதுக்காக தலாஜித் வந்து ஸ்டேடியம் போயிருந்தாரு நம்ம சேப்பாக்கு. ஸோ அந்த ஒரு ஃபுட்டேஜ் தான் இது. அடுத்து அப்படியே கோட் படத்தில் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சுல்ல, கிரியேட்டிவாக இருந்துச்சு. சரி, அடுத்து ஆப்பிரிக்க கண்டத்தில் செங்கடலை ஒட்டியுள்ள சிறிய நாடான எரித்திரியாவில் அடிக்கடி உள்நாட்டு போர் நடந்து வருவதால் அங்கு ஆண்களின் எண்ணிக்கை மளமளவென குறைந்துவிட்டது. அதே நேரத்தில் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருவதால் அவர்களை திருமணம் செய்ய ஆண்கள் கிடைப்பதிலும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் பல பெண்கள் திருமணம் ஆகாமலேயே காலத்தை கழிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்கும் வகையில் ஆண்கள் அனைவரும் கட்டாயம் 2 திருமணம் செய்ய வேண்டும் எனவும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஆண்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் வினோத சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2க்கும் மேற்பட்ட திருமணம் செய்து கொண்டாலும் அது குற்றமாக
கருதப்பட மாட்டாது என கூறப்பட்டுள்ளது. மேலும் கணவரின் முதல் மனைவி இந்த திருமணத்தை எதிர்க்கக்கூடாது எனவும் அவ்வாறு எதிர்த்தால் அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரித்திரியா நாட்டு அரசாங்கத்தின் இந்த சட்டத்தால் அங்கு வசிக்கும் ஆண்கள் குஷியடைந்துள்ளனர். எரித்திரியா நாட்டுல இருக்கிற ஆண்கள் மட்டுமா குஷி ஆவாங்க, இந்தியால இருக்கிற ஆண்களும் குஷி ஆவாங்களே. என்ன பாஸ் போவோமா? போவோமாவா? நீ என்னடா பண்ண போற? அடே பனிக்கரடி மூக்கா. ஆமா, இவரு மட்டும் போய் கழட்டி மாட்டிடுவாரு. கழட்டி மாட்டிடுவாரா? அடே நான் கழட்டியோ மாட்டுறேன், மாட்டியோ கழட்டுறேன், உனக்கு என்னடா முள்ளைக்கு மூக்கா, மூடின்னு உட்காடுறா. மக்களே, இந்த மாதிரி ஒரு சட்டம் நம் நாட்டில் வந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமா இருக்கும். பொறாமையில பேசிட்டு இருக்கான். இப்படி ஒரு சட்டம் நம்ம நாட்டுல வந்துச்சுன்னா ஆண்களுடைய ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் இருக்கும் மக்களே. தைத்தக்கன்னு குதிப்பாங்க. பட் இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை, அழகான குடும்பம், அன்பான குடும்பம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், என்னென்னமோ பேசிட்டு இருக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்ல மக்களே. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சாலும் புரியலாலும் இந்த மூஞ்சிக்காக ஒரே ஒரு லைக் பண்றேங்க. அப்புறம் தோன்றதுக்கு கீழே கமெண்ட்ல கிட்டுன்னு கமெண்ட் பண்றேங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறக்காம நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.